சென்னை அடையாறில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும். அதை தான் அண்ணல் அம்பேத்கர்னு சொல்றாரு. நான் மது அருந்த மாட்டேன், மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன். இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான். நான் தாழ்த்தவன் சொல்றேன். அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து தெருவில் இருக்கிறான், கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான், ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறான், அவன் லஞ்சம் பெறான், ஊழல் பெறான். சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோம், அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோம், அதையெல்லாம் செய்யறான். அவனை இந்த சாதியில பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இருக்கிறதுங்கிறது. இதுக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்ட பதில் இருக்குது? இந்த சாதியில நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே. நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற, நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற, நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற, நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற. பிறந்ததை தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன? அதனாலதான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது. அததான் எங்க மறை. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது. மனிதனுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிருக்கும் ஒண்ணுதான்டாங்குது. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தானே எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல. So you just mentioned that you want to learn. பேரும் ஜாதி அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு அற்ப தேர்தலா பாக்குறேன். கேடுகட்ட அருவருக்கத்தக்க அரசியலா பாக்குறேன். நீ ஏத்தன போன வருஷம் ஏத்தாம என்ன பண்ண? அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்ல. இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது தானே. ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது. அப்பெல்லாம் அந்த மழை இல்லையா? அப்ப அந்த விளக்கு தூண் இல்லையா? ஏன்னா 2 மாசம் பிப்ரவரியில தேர்தல் வருது. அதுக்கு இது எழுதணும். 2014-17 இந்த பிரச்சனை வரும்போது அதிமுக நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு அதே அதிமுக அரசுக்கு எதிராக பேசுறாங்க. பாஜக செயல்பாடுகளை ஆதரித்து அதிமுக பேசுறாங்க. நீங்க என்ன இப்படி ஒரு சிறுபிள்ளை மாதிரி அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிற? கூட்டணி வச்சுட்டு அப்புறம் ஏத்து பேசுவியா? நீ எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? கொள்கையாவது இதாவது ஏதாவது பேசிட்டு இருக்காது. நீ கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. கொள்கைன்னா என்னன்னு சொல்லு. அவரே சொல்றாரு 10 நாளைக்கு முன்னாடி, திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான்ட்டு. இதான் திராவிடம். தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ. இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ. அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. கூட்டணி வச்சுட்டு சொல்ல என்ன இப்படி ஏஜமா அங்க வச்சுக்க மாட்டாப்லையா? சொல்லு. நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா? இல்ல ஏதோ பிரச்சனை என்ன? யாருது? பல ஆண்டுகள் ஏற்றாம இருந்ததுனால பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே 100 ஆண்டுக்கு மேல கனவா இருக்கு. என்ன பண்ணலாம்? பாலு கலாத குழந்தை, கல்வி கேங்காத மாணன், வேலை கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங். அடிமை இந்தியாவில் 79 ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன். இந்துக்கு ஒரு கனவு, இந்தியாவுக்கு ஒரு கனவு. இது எப்படி ஒரு ஆளுகிற ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது. இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது. இந்திய மக்களின் ஒற்றுமைன்னு தான் பேசணும். நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல இருக்க ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு, இது இந்து மக்களின் ஒற்றுமை, இந்து மக்களின் எழுச்சிங்கிறதுல. தேர்தலுக்காகவே தீப பிரச்சனை எழுந்திருப்பதாக திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு சீமான் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.